இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாருவோட பாடிய ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணனும்னு பேசிக்கிறாங்களாங்க. ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களா? என்ன சொல்றீங்க லிங்கம்? ஆமாங்க, அவங்க ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுன்னு முடிவு பண்ணி அதுக்கு கோர்ட்ல அப்ளை பண்றதுக்காக அந்த லாயர் ரகுராம வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காருங்க. எதுக்காக ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்க? இல்லங்க, சாரு இறந்து போனப்ப அவ கையில பிரேஸ்லெட் இருந்தது. அத எஃப்ஐஆர்லயும் மென்ஷன் பண்ணலையா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் கொடுக்கலையா. அது போக அவ தொங்கு நாள்ல தூக்கல, அப்ப உடம்புல ஈரமா இருந்திருக்காங்க, அதையும் ரிப்போர்ட்ல அவங்க எழுதலையா. அதனால இன்ஸ்பெக்டர் மேலயும் டாக்டர் மேலயும் சந்தேகப்படுறாங்களா. இப்ப என்னங்க பண்றது? லிங்கம், இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அவங்க ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுனால அவங்க தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா என்ன? நாம இதை தற்கொலை நினைச்சோம். இது கொலையா இருக்கலான்னு மாயா சந்தேகத்தை கிளப்புறா. அது மட்டும் இல்ல, சாரு கையில இருந்த அந்த காப்பு யாரோடதுன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறவங்க கேஸ நடத்த விடாம கேஸ இழுத்தடிச்சு கேஸ முடிக்காம தள்ளி போட பாக்குறாங்க. இதுக்கு நடுவுல ஜாமீனை வாங்கி ரகுராமையும் சீனவையும் வெளியில கொண்டு வந்தலான்னு மாயா வர பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ரீபோஸ்ட்மார்ட்டம் நடக்கவே கூடாது. அதையே தாங்க நானும் நினைக்கிறேன். அவங்க வெளியில வந்துடவே கூடாதுங்க. ஏங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் திரும்பவும் நடக்காம இருக்க நாம என்னங்க பண்ணணும்? மார்ச்சுரியில இருக்கிற சாருவோட பாடியை வாங்கி உடனே எரிச்சன்.